ஹலோ காய்ஸ், ஆம்பரோக்கு இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வீடியோ. இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ரேண்டமாக வந்து 5 கொஷின் கேட்க போகிறேன். அந்த கொஷின் வந்து அதுக்கு ஒரு 10 செகண்ட், ஒரு கொஷினுக்கும் 10 செகண்ட் கேப் இருக்கும். அதுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் ஆன்சர் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களால் கெஸ் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். கெஸ் பண்ணால் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் என்னென்னா, இந்தியாவில் வந்து எந்த சிட்டியை வந்து சிட்டி ஆஃப் ரோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க? 1 2 3 4 5 6 7 8 9 10. ஆன்சர் வந்து புதுச்சேரி தான் வந்து சிட்டி ஆஃப் ரோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்தியாவோட. அடுத்தது ரெண்டாவது கொஷின், எந்த சிட்டியை வந்து இந்தியாவில் வந்து சிட்டி ஆஃப் ட்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க? 1 2 3 4 5 6 7 8 9 10. ஆன்சர் வந்து மும்பை தான் வந்து சிட்டி ஆஃப் ட்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்தியாவில். அடுத்த கொஷின் வந்து மான்செஸ்டர் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு எந்த சிட்டியை சொல்கிறாங்க இந்தியாவில்? 1 2 3 4 5 6 7 8 9 10. இது வந்து எல்லாருமே யோசிக்க வேண்டியது கோயம்புத்தூர்னு சொல்லுவீங்க. ஆனால் கோயம்புத்தூர் கிடையாது, அகமதாபாத் தான் வந்து இந்தியாவோட மான்செஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சிட்டி தான் வந்து மான்செஸ்டர் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது நாலாவது கொஷின், இந்தியாவில் எந்த சிட்டியை வந்து சிட்டி ஆஃப் டைமண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க? எந்த சிட்டியை வந்து சொல்கிறாங்க? 1 2 3 4 5 6 7 8 9 10. இந்த கொஷினுக்கு ஆன்சர் வந்து சூரத் தான் வந்து சிட்டி ஆஃப் டைமண்ட் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது இந்தியாவில். அஞ்சாவது கொஷின் என்னென்னா, இந்த சிட்டியை வந்து பாரிஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்தியாவில். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஆன்சர் வந்து ஜெய்ப்பூர் தான் வந்து பாரிஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது இந்த சிட்டி தான். அதான் சரி, ரேண்டமாக உங்கள்கிட்ட 5 கொஷின் கேட்டு அது உங்களால் கெஸ் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்த்தோம். உங்களால் 5மே கரெக்டாக சொல்ல முடிஞ்சிச்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னென்ன ஆன்சர் கரெக்டாக சொன்னீங்களோ அது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய், இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.